மதிமுகம் தொலைக்காட்சி வழங்கும் மக்களுக்காக ஃபார் தி பீப்புள். டைட்டில் ஸ்பான்சர் பை சத்யா ஸ்ப்ரெடிங் ஹாப்பினஸ். கீழஇரால் ஸ்ரீ காமாட்சி சிட் ஃபண்ட் பிரைவேட் லிமிடெட். பவர்ட் பை கங்கா ஸ்வீட்ஸ், ஹோட்டல் கங்கா மற்றும் ஹெர்போ கேர் மருத்துவமனை. மகிழ்வித்து மகிழ். மதிமுகம் தொலைக்காட்சியின் மக்களுக்காக ஃபார் தி பீப்புள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தொடரும் அறிவிச்சவர் எடப்பாடியார். பாரதிய ஜனதாவை எதிர்த்தான் பண்ணும். பாரதிய ஜனதா கேட்டதுக்கு எதிர்த்தான் பண்ணும். இன்றைக்கும் கூட பொது சிவில் சட்டத்திற்கு ஆதரவு பாரதிய ஜனதா நிலை எடுக்குது. நாங்கள் எதிர்க்கிறோம். கஞ்சா விற்கிறார்கள், திமுகவினுடைய கவுன்சிலர் கஞ்சா விற்கிறார் என்று சொல்லி காவல்துறையிலே புகார் கொடுத்தார். அடுத்த நாளே கூலிப்படையை வைத்து வெட்டி கொலை செய்து சாய்த்து வெளியே போட்டார்கள். அரசு அதிகாரிகள், அரசு ஊழியர்கள் மீது அரசியல்வாதிகள் நடத்துகிற கொடுந்தாக்குதல் ஆளுங்கட்சியினரால் அரங்கேற்றப்படுகிறதே. இந்த ரவுடிசம் வேறு எந்த ஆட்சியிலாவது இருந்தது உண்டா? இதுதான் என் கேள்வி. தமிழ்நாட்டில் இன்றைக்கு கஞ்சா இல்லாத தெரு இல்லை என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. நீங்க எவ்வளவு வேணா வருங்க, சத்தியமா இல்லையா? இது எல்லா பக்கம் இருக்கு. எல்லா குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார். பத்திரிகை எடுங்க. நானும் பத்திரிகை ஆசிரியர் தான். பத்திரிகை எடுங்க. நம்முடைய பத்திரிகையில் போடுற செய்திகள் எடுங்க. 100 செய்தி போட்டீங்கன்னா 98 கொலை, 98 பாலியல் வன்புணர்வு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்ட பிறகு கஞ்சா போட்டிருந்தான், போதைப்பொருள் பயன்படுத்தி இருந்தான் என்பதுதான் ரிப்போர்ட். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். கீழஇரால் ஸ்ரீ காமாட்சி சிட் ஃபண்ட் பிரைவேட் லிமிடெட். For contact 9345055654. Ganga Sweets, Hotel Ganga. For corporate bookings contact 9600863333 and 9952253333. Herbo Care இயற்கை மருத்துவமனை. மதிமுகம் தொலைக்காட்சி நடத்துகிற இந்த நிகழ்வில், மக்களுக்காக நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற சகோதரர் அவர்களுக்கும், அனைத்து இயக்கங்களிலிருந்தும் பங்கேற்றிருக்கின்ற போற்றுதலுக்குரிய நண்பர்கள் அனைவருக்கும், இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு பல முறை விவாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட சரி இனியும் என்னதான் பேசுகிறார்கள் என்று பார்த்து விடுவோம் என்று காத்திருக்கிற அனைத்து கட்சியை சார்ந்த பேரன்பிற்குரிய சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். மக்களுக்காக நிகழ்ச்சி ஒரு வினாவை முன்வைத்திருக்கிறது. அநேகமாக இந்த வினா ஏறத்தாழ ஓராண்டாக கேட்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதே போல அரங்கங்கள், தொலைக்காட்சிகள் மாறுகிறது, அரங்கங்கள் மாறுகிறதை ஒழிய தலைப்பு ஒன்றாகவே தான் இருந்து கொண்டிருக்கிறது. வேறு வேறு வகையிலே அந்த தலைப்பை வைத்திருக்கிறார்கள். ஆனால் மதிமுகம் தொலைக்காட்சி நேரடியாகவே தலைப்பை வைத்து விட்டார்கள். அரியணை யாருக்கு? எனவே என்னை பேசுவேன் என்று அறிவித்த உடனேயே நீங்களும் புரிந்திருப்பீர்கள் நான் யாருக்கு என்று தான் சொல்ல போகிறேன் என்பது உங்களுக்கு தெரியும். அதே போல் ஒவ்வொருவரும் யாருக்கு என்று சொல்ல போகிறார்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும். எனவே இதில் இருக்கிற நியாயம் என்ன என்பதை மட்டும்தான் நான் இங்கே சில செய்திகளாக சொல்ல விரும்புகிறேன். அரியணை 2026 இந்த ஜனநாயகம் நமக்கு கொடுத்திருப்பதைப் போல அது மக்களுக்கானது. அந்த மக்களினுடைய தலைவராக, மக்களின் பிரதிநிதியாக புரட்சி தமிழர் எடப்பாடியார் நிற்பார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்குத்தான் இந்த முறை வெற்றி. சரி, ஏன் அப்படி கொடுக்கணும்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே 31 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்ட ஒரு இயக்கம். அந்த 31 ஆண்டு கால ஆட்சியிலே நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன். 1974 எடுக்கப்பட்ட ஒரு கணக்கீடு, தமிழ்நாட்டிலே இருக்கிற வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கிற மக்களினுடைய எண்ணிக்கை ஏறக்குறைய 60 விழுக்காடு என்று சொல்லுகிறது. 54 விழுக்காடு. 2021 வந்து நின்று பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கிற மக்களினுடைய எண்ணிக்கை 20 விழுக்காட்டிற்கும் குறைவாக குறைந்து கொண்டிருக்கிறது. இந்த சாதனை நிகழ்த்தப்பட்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் 31 ஆண்டு காலம் இந்த மண்ணை ஆண்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எனவே என்ன வகையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலும் அவை இந்தியாவிலே இருக்கிற பிற மாநிலங்களில் நடக்கிற ஆட்சி, தமிழ்நாட்டில் திமுக நடத்திய ஆட்சி, இதனோடு ஒப்பிட்டு பார்த்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு மிகச்சிறப்பான ஆட்சியை கொடுத்திருக்கிறது என்பதை பல முறை பதிவு செய்திருக்கிறோம். மீண்டும் நான் பதிவு செய்கிறேன். புரட்சி தலைவர் அவர்களுடைய காலம்தான். நான் சொல்லுகிறேன், ஐயா காமராஜர் அவர்களுக்கு தமிழ்நாட்டினுடைய
இந்த பள்ளிக்கூடங்கள் அதிகரிக்கப்பட்டு கல்வியினுடைய விடுதலை அடைந்த பிறகு இந்தியாவிலே தமிழ்நாட்டில் கல்வியின் தந்தை என்று ஐயா காமராஜர் அவர்களை சொல்லுவது எப்படி பொருத்தமாக இருக்குமோ அதை போல உயர்கல்வியினுடைய தந்தை, குறிப்பாக தொழில்நுட்ப கல்வியினுடைய தந்தை என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை சொல்வதுதான் சால பொருத்தம். அவருடைய ஆட்சி காலத்திலே தான் பொறியியல் கல்லூரிகள் இந்த அளவுக்கு பெருகியது, கல்வியினுடைய தரம் உயர்ந்தது. எல்லா ஆட்சி காலம் புரட்சி தலைவரும் சரி, புரட்சி தலைவி அம்மா அவர்களினுடைய ஆட்சி காலம் சாதனைகள் மேல் சாதனை செய்த ஆட்சி காலம். அதே போல புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் 4 ஆண்டு காலம் அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது முதலமைச்சராக. அதில் 2 ஆண்டு காலம் கொரோனாவிலே போய்விட்டது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த 2 ஆண்டு கால ஆட்சியிலே தான் தமிழ்நாட்டிற்கு இந்தியா விடுதலை அடைந்ததிலிருந்து எந்த மாநிலமும் பெறாத அளவிற்கு 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தார். அவருடைய ஆட்சி காலத்திலே தான் 33 கூட்டு குடிநீர் திட்டங்கள் தமிழ்நாட்டிலே நிறைவேற்றப்பட்டன. 68 கலை அறிவியல் கல்லூரிகளை கொண்டு வந்தார், 6 சட்டக்கல்லூரிகளை கொண்டு வந்தார். இதெல்லாம் 2 வருடத்திற்குள் செய்து காட்டிய சாதனைகள். அதே போல கால்நடை வளர்ப்பு கல்லூரிகள், வேளாண் கல்லூரிகள், இவை அத்தனையும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களினுடைய ஆட்சி காலத்திலே கொண்டு வரப்பட்டவை. இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி காலத்திலே பல சாதனைகளை தொடர்ந்து செய்தோம். இந்த சாதனைகளை எல்லாம் சொல்லி நாங்கள் மக்களிடம் வாக்கு கேட்கிறோம். ஆனால் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற திமுகவினுடைய ஆட்சி எப்படி இருக்கிறது? நாங்கள் இந்த 4 ஆண்டு காலமாக மீண்டும் மீண்டும் பல செய்திகளை சொல்லி இருக்கிறோம். புதிதாக இருக்க வேண்டும் என்று அவர்களும் கண்டென்ட் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள், நிறுத்துவதா இல்லை. இப்பொழுது கூட சமீபத்திலே சட்டமன்ற உறுப்பினர், திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அரசாங்கத்திடம், அரசு இன்னைக்கு நடக்கிற அரசிலே அங்கம் வகித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவர் சட்டவிரோதமாக குவாரி நடத்தி சட்டவிரோதமாக மணல் கொள்ளையிலே ஈடுபடுகிறார் என்பதை வெளிப்படுத்துவதற்காக பத்திரிகையாளர்கள் போகிறார்கள். அந்த பத்திரிகையாளர்களை சட்டமன்ற உறுப்பினர் நேரிலே நின்று தாக்கினார் என்பது குற்றச்சாட்டு. நான் கேட்கிறேன், இந்த சட்டமன்ற உறுப்பினர் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா திமுகவின் ஆட்சியில? இதே திமுக ஆட்சிக்கு வந்து 1ஆம் ஆண்டிலேயே திருவொற்றியூர்ல இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் சங்கர் அவர்கள் நம்ம மாநகராட்சி, சென்னை மாநகராட்சியிலே பணிபுரிகிற ஒரு பொறியாளரை கன்னத்தில் அறைந்தார், தெருவிலே வைத்து அடித்தார் என்கிற குற்றச்சாட்டு. வழக்கு கொடுத்தது யார் தெரியுமா? அதிமுக அல்ல. எதிர்கட்சிக்காரன் பேசினால் தவிர்த்து விட்டு போகலாம். வழக்கு கொடுத்தவரே மாநகராட்சி கமிஷனர். ஒரு காவல்துறை பெண் அதிகாரி திமுகவினுடைய கூட்டத்திலே கலந்து கொண்டார். 22-23 வயசு பொண்ணு, எஸ்ஐ. திமுகவை சேர்ந்த 2 குண்டர்கள் அவருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தார்கள் என்பது வழக்கு. 2 நாள் அவர் மேல் எந்த நடவடிக்கையும் இல்லை. 2 நாள் கழித்து வழக்கு போட்டு, நான் சொல்லுகிறேன், இந்த மக்கள் அரங்கத்தில் சொல்லுகிறேன், இதை தொலைக்காட்சியிலே பார்க்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா? அந்த பெண் போலீஸ் அந்த வழக்கை வாபஸ் பெற்று விட்டார். இதே அனிதா ராதாகிருஷ்ணன், மரியாதைக்குரிய அமைச்சர், அவருடைய பிஏ, அண்ணனுக்கெல்லாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும், சாலையில நிக்க வச்சு சாலையில போக்குவரத்தை சரி செய்து கொண்டிருந்த காவலரை கன்னத்தில் அறைந்தார் என்பது வழக்கு. வழக்கு கொடுத்தவர் அடி வாங்கிய காவலர். அந்த வழக்கு அரை மணி நேரத்தில் வாபஸ். எங்க பார்த்தாலும் ரவுடிசம். நாம் தமிழர் கட்சிக்காரர் ஒருவர் ஈரோட்டிலே நடத்தி கொண்டிருக்கிற பேக்கரிக்குள்ளே திமுகவினுடைய கவுன்சிலர் உள்ளே புகுந்து அடித்து நொறுக்கி பேக்கரியே துவம்சம் செய்து விட்டார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சேலம் மாவட்டம், என் அன்பிற்குரிய சகோதரர் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர், சேலம் மாவட்டத்திலே பகுதி கழக செயலாளராக இருந்த சண்முகம் கஞ்சா விற்கிறார்கள், திமுகவினுடைய கவுன்சிலர் கஞ்சா விற்கிறார் என்று சொல்லி காவல்துறையிலே புகார் கொடுத்தார். அடுத்த நாளே கூலிப்படையை வைத்து வெட்டி கொலை செய்து சாய்த்து வெளியே போட்டார்கள். அதன் பிறகு போய் வழக்கு, இப்ப இன்னும் வழக்கு நடந்துட்டு இருக்கு. அப்ப இத்தனையும் திருடி முடிச்சு திருடுறதுக்கு நீ எதுவுமே இல்லைங்கிற நிலைமையில கடைசியா கிட்னியை திருடுனா பாருங்க. கிட்னி திருட்டுங்க. சாதாரண ஏழை மக்களை உங்களுக்கு நாங்கள் மருத்துவம் கொடுக்கிறோம், இலவச மருத்துவம் கொடுக்கிறோம் என்றெல்லாம் சொல்லி கூட்டி கொண்டு போய் அவனுக்கே தெரியாமல் கிட்னி திருடப்பட்ட முறைகேடு தமிழ்நாட்டில். கிட்னி திருட்டுங்கிற ஒரு சம்பவம், இந்த சம்பவத்துக்காக அரசை குறை சொல்லலாமான்னு சில பேர் கேட்பாங்க. ஆனால் நான் சொல்லுகிறேன், அந்த கிட்னி திருட்டு நடந்த மருத்துவமனைகளில் மிக முக்கியமான மருத்துவமனை திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு சொந்தமானது. இதை திமுக என்னைக்காவது சீரியஸா விவாதிச்சது உண்டா? இப்ப நான் சொல்லிட்டு இருந்த இத்தனை குற்றங்களும் அங்கொன்னு இங்கொன்னு நடக்குங்கன்னு போகக்கூடாது. அங்கொன்னு இங்கொன்னு நடக்கிற குற்றங்களை நான் சொல்லவில்லை. இத்தனையுமே திமுக காரர்கள் செய்தது, ஆளுங்கட்சிக்காரர்கள் செய்த குற்றம், நடவடிக்கை எடுக்கப்படாமல் தவிர்க்கப்பட்டிருக்கிற குற்றங்கள். இந்த ஆட்சி இன்னொரு முறை வரலாமா? அப்ப என்ன வேணா நீங்க களத்துல செய்யலாங்கிறது. நாங்க ஒண்ணும் இல்லைங்க, திமுக அரசு அமைஞ்சு
1.5 வருஷம் இங்கே சென்னையில் விஆர் மால்னு ஒரு மால் இருக்குது. அந்த மாலில் ஒரு போதைப் பொருள் பார்ட்டி நடந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் செத்து போனான். எல்லாரும் பேப்பரில் படித்தோம். அதையே அவன் செத்ததே தெரியாது. நைட்டு பார்ட்டி நடந்திருக்கு, அவன் ஏதோ போதைப் பொருள் பயன்படுத்தியிருக்கான். எல்லாம் வந்து அடுத்த நாள் காலையில் கூட்டம் வந்தவங்க சொல்லி தான் தெரியும் அந்த உடம்பு கிடந்ததே. அவனை எடுத்துகிட்டு போய் உடற்கூராய்வு செய்கிறாங்க. உடற்கூராய்விலே அவன் சாராயம் குடித்து மது அருந்தி சாகவில்லை, கஞ்சா இல்லை, சிந்தட்டிக் ட்ரக்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது உடற்கூராய்வினுடைய அறிக்கை. 1.5 வருஷம் தான் ஆச்சு இவங்க ஆட்சிக்கு வந்து. 1.5 வருஷத்துல இது நடக்குது. அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பேசுகிறோம். ஏன் சிந்தட்டிக் ட்ரக் பார்ட்டி சென்னையில் நடக்குதுன்னு சொன்னா இந்த போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்கிற பொறுப்பு அரசுக்கு இருக்கிறதா இல்லையா? 3 வருஷமா கேட்டுக்கிறோம், தடுக்கல. அதன் பிறகு கள்ளச்சாராய் சாவு, அதன் பிறகு இப்ப பார்க்கிறோம். எந்த குற்றம் நடந்தாலும் குற்றவாளி கைது செய்யப்பட்டு அவனுக்கு உடல்ல இந்த மருத்துவ பரிசோதனை செஞ்சா கஞ்சா பயன்படுத்தி இருக்கிறான், போதைப் பொருள் தமிழ்நாட்டில் கஞ்சா இல்லாத தெரு இன்றைக்கு இல்லை. நீங்கள் அரசியலை ஒரு பக்கம் விடுங்க, அரியணை யாருக்கு வேண்டுமானாலும் கிடைக்கட்டும், அரியணை ஒரு பக்கம் வச்சிருவோம். இந்த கஞ்சா புழக்கத்திலிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுவது யார்? அப்ப திமுக சகல துறைகளிலும் தோற்று போயிருக்கிறது. இவர்கள் கொள்ளையடிப்பதில் காட்டுகிற அந்த ஆர்வத்தை மக்கள் நல பணிகளிலே காட்டுவதில்லை. இதையெல்லாம் நாம் சொல்லிக்கொண்டு வருகிற போது பிறகு மக்களை ஏதாவது ஒன்று பண்ணி கன்வின்ஸ் பண்ணிடலான்னு நினைக்கிறாங்க. என்ன அதுக்கு தான் அப்புறம் சில சலுகைகளை வேற அள்ளி போடுவார்கள். ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். நீ என்ன வேணாலும் செய், அதெல்லாம் எங்கள் பணம் என்பது எங்களுக்கு தெரியும், நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் என்று மக்கள் சொல்லுகிறார்கள். நான் இன்றொன்றையும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பார்த்து இவர்கள் 4 ஆண்டுகளாக சொல்லிக்கொண்டே இருந்த செய்தி, கூட்டணியே இல்லை. இந்த ஆங்கர் உட்கார்ந்துருக்கார் இல்லைங்களா, நம்முடைய இந்த நெறியாளர், அவர் இடத்துல உட்கார்ந்துருந்தா பல பேர் எங்களை நோக்கி கேட்ட கேள்வி, அப்படி என்னங்க நீங்கள் எல்லாம் பேசுகிறீங்க, கூட்டணிக்கு ஆளே வரலன்ட்டு இருந்தாங்க. சரியான யுத்த களத்திலே சரியான நேரத்திலே வாழ் சுழற்ற தெரிந்தவன் தான் வீரன். எடப்பாடியார் காத்திருந்தார், நீ பேசுகிற வரை பேசுங்கள் என்று பார்த்து கொண்டிருந்தோம். தேர்தல் நெருங்கி வந்தது, இன்றைக்கு கூட்டணி அமைத்திருக்கிறோம். இவர்கள் தான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், ஒரு ஜெல்லே ஆகலையே சார், அதிமுக கூட்டணி ஜெல்லே ஆகலையே. இப்ப பார்க்கிறோம் தமிழ்நாடு முழுக்க அதிமுக கூட்டணி வலுவாகவும் ஜெல்லாய்த்தான் கிடக்குது. மரியாதைக்குரிய என்னுடைய சகோதரர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வந்திருக்கிறார். அநேகமாக திட்டமிட்டே மதிமுகம் 2 பேரையும் பக்கத்திலே உட்கார வைத்திருக்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். இல்லை என்றால் அண்ணன் செந்தில் அவர்களை இடையிலே போட்டிருக்கலாம். அவர் கட்டாயமாக 2 பேரையும் பிரிய விடாமல் காப்பாற்றுகிற பணியை செய்வார். எப்பொழுது எங்கே போகும் என்று தெரியவில்லை. அநேகமாக இந்த இடத்திற்கு அவர் வர வேண்டி வந்தாலும் வரலாம், இல்லை அவர் அங்கே போக வேண்டி வந்தாலும் வரலாம் என்கிற மாதிரி தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு சூழல் இருக்கிறது. இந்த ஒரு கருத்து என்னன்னா, அந்த இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படிங்களா? ஏன்? ஏன்னா அதுக்கு பக்கத்தில் ஒருத்தர் வரல, அவரை சொல்லலை, இன்னொரு உங்கள் கூட்டாளி வரல. இல்லை, எங்கள் கூட்டாளி வர்றாரு வரலைங்கிறது எல்லாம் பிரச்சனை. இப்போ நீங்கள் நினைச்சோ நான் நினைச்சோ நடக்கிறது நான் சொல்லலை, அவங்க கட்சிக்குள்ளேயே நடக்கிற சொல்கிறேன். ஐயா மாணிக் தாக்கூர் அவர்கள் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் பொங்கி வெடிக்கிறார். அதிமுகவுக்கு எதிராக அல்ல, சொல்லுகிறார், காங்கிரஸ்காரனான எங்களுக்கு மானம் இருக்கிறது, வெட்கம் இருக்கிறது, எங்களுக்கும் சுயமரியாதை இருக்கிறது என்கிறார். உடனடியாக அண்ணன் செல்வ பெருந்தகை அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, அவர் தவறாக சொல்லிக் கொண்டிருக்கிறார், அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிறார். சொல்லுகிறார்களா இல்லையா? கூட்டணியினுடைய நிலைமை, விசிக கூட்டணியை பார்த்து மரியாதைக்குரிய அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் அவர் ஏதோ ஒரு கருத்தை சொல்ல, வன்னியரசு அவர்கள் திருப்பி பதில் சொல்ல, திருமாவளவன் அண்ணனுக்கெல்லாம் நீங்கள் ஆலோசனை சொல்லுகிற அளவிற்கு நீங்கள் ஒரு ஆள் கிடையாது என்று அண்ணன் வன்னியரசு அவர்கள் சொல்ல, வன்னியரசு அரைவேக்காட்டுத்தனமாக பேசக்கூடாது என்று அண்ணன் செல்வ பெருந்தகை சொல்ல, செமஜெல்லா இருக்குது கூட்டணி. இப்ப தமிழ்நாட்டில் நீங்க திரு அல் புகாரியை உங்களுக்கு எதிராக நீங்க அதிபயங்கரமா தூண்டி விடுறீங்கன்னு நினைக்கிறேன். பிரிச்சு மேய போறாருன்னு நினைக்கிறேன். இல்ல, ஏன்னா பார்வையாளர்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு பிரிச்சு மேயுங்க, சத்தம் போடுங்க, குதிங்க, என்ன வேணா பண்ணுங்க. இருக்கிற ஃபேக்டை நான் சொல்லிட்டு போறேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எவ்வளவு கொடுத்தாலும் திருப்பி கொடுக்கிற வாய்ப்பு அதிமுகவிடம் இருக்கிறது. அதை மறந்துடக்கூடாது. நீங்க புரியுதுங்களா? ஏதோ ஒரு கேமராவை வைத்து விட்ட காரணத்தால் அதிமுக காரன் இதற்குள்ளே நிப்பான் என்றெல்லாம் நீங்கள் கனவு காணாதீர்கள். எங்களுக்கான ஊடகங்களும் இருக்கிறது. திருப்பி கொடுக்க நினைத்தால் அப்புறம் பெரிய அளவுல கொடுப்போம். அது வேற. நடக்கிற விஷயத்தை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த விஷயத்தை மறுக்கணும். இப்ப இந்த கூட்டணியினுடைய நிலைமை இன்றைக்கு இப்படி இருக்கிறது. எனவே அதிமுகவை பார்த்து இவ்வளவு காலம் பேசியவர்கள்
இன்னைக்கு கூட இப்போ இந்த கூட்டணி சொல்லும் போது அண்ணனுக்கு இந்த டக்குன்னு உள்ள வந்து நீங்க அவரு எங்கேயாவது பேச விட்டுறாதீங்கிறாரு. ஆனா அண்ணன் உள்பட யாருமே இந்த கூட்டணியில் இருக்கிற இவ்வளவு பெரிய பிரச்சனையை விவாதத்திற்கு உட்படுத்தவில்லையே, எந்த ஊடகமும் பண்ணவில்லையே. ஒண்ணுமே இல்லாத பிரச்சனைகள் நடந்த போதெல்லாம் அதிமுக குறித்து ஆண்டு கணக்கில் பேசிக் கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடக்கும் போது கூட எப்படியாவது இணைத்து வைத்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். நீங்கள் என்ன தகுடுதத்தம் போடுங்கள், 2026 அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கானது. நாங்கள் செய்த சாதனைகளை சொல்லி வாக்குகள் கேட்கிறோம். நாங்கள் அமைத்திருக்கிற கூட்டணி ஒற்றை நோக்கத்தோடு ஒரு புள்ளியிலே அமைந்திருக்கிற கூட்டணி. அது திமுக இந்த நாட்டை நரவேட்டை ஆடிக்கொண்டிருக்கிறது. திமுகவினுடைய இந்த தர்பாரிலிருந்து நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்கிற முனைப்பில் இருக்கிற அனைவரும் ஓரணியிலே திரண்டிருக்கிறோம். இன்னும் வலுவாவோம். எனவே 2026 அரியணை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கானது. மரியாதைக்குரிய அண்ணன் செந்தில்வேல் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள், 3 பேர் ஒரே கூட்டணியிலிருந்து கூப்பிட்டு ஒரே கட்சிக்கு பேசுகிறவர்களாக அண்ணன் செந்தில்வேல் அவர்கள் ஆதரவு நிலை எடுப்பார் என்பது தெரியும். கூப்பிட்டு இந்த பக்கம் கல்யாண சுந்தரம் ஒரு ஆளை கூப்பிட்டுருக்காருன்னு அவர் உண்மையிலேயே எனக்கு வாழ்த்துக்களை சொன்னார். நானும் வருகிற போது அப்படித்தான் நினைத்தேன். 3 பேரை ஒரே அணியிலே வைத்திருக்கு. கேட்டேன் அவர்களிடமே, இப்படி ஒரு அணியிலே வைத்திருக்கிறீர்களே, எங்கள் அணியிலே தாவேக்காவுக்காக ஒருவர் பேசுகிறார், ஒருவர் ஐயா மருத்துவருக்காக பேசுகிறார், இப்படி ஒரு அணியை எடுத்திருக்கிறீர்கள் என்று. இங்கே வந்து பார்த்த பிறகுதான் தெரிகிறது 3 அல்ல 4. என்ன அந்த உங்களை சேர்த்துட்டேன். நெறியாளர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லுகிற போது, நான் பத்திரிகையாளராக நான் குஜராத்திலே கள்ளச்சாராயம் ஓடியதை பார்த்திருக்கிறேன், நானே சாட்சி என்றெல்லாம் சொன்னவர் இந்த கள்ளக்குறிச்சி சாராயத்தையும் கொஞ்சம் முன்னாடியே பார்த்திருந்தார் என்று சொன்னால் ஒரு 120 பேர் பொழைத்திருப்பான். பத்திரிகையாளர்களுடைய பார்வை ஒரே பக்கம் இருக்கிறது என்கிறதுதான் பிரச்சனையே. இந்த பிரச்சனைகள் இன்றைக்கல்ல, 5 ஆண்டு காலமாகவும் இவர்கள் கொடுக்கிறார்கள். அந்த பிரச்சனைகளை தாண்டித்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நெருப்பாற்றிலே நீச்சலிட்டு அப்பொழுதும் நாங்கள் மக்களை அடைகிறோம். நீங்கள் எந்த இடத்தில் வெட்டி எந்த இடத்தில் ஒட்டி எப்படி போட்டு சேர்த்தாலும் மீண்டும் மீண்டும் கத்தி கத்தி மக்கள் மன்றத்தில் உண்மை சொல்லுவோம். அந்த உண்மை மக்களிடம் போய் சேரும். எனவே எனக்கு அதிலே அண்ணன் செந்தில் அவர்கள் என்னை வாழ்த்தினார். அவருக்கு நான் என் நன்றியை சொல்லுகிறேன். அதில் எனக்கு துளி கூட ஐயமில்லை. ஏனென்றால் சொல்ல வருகிற செய்திகளை சொல்லுகிறோம், அவ்வளவுதானே. மரியாதைக்குரிய சகோதரர் எனக்கு முன்னால் பேசுகிற போது நான் சொன்ன செய்திகளிலே நிறைய செய்திகளே அவர் மாறுபட்டு செய்திகள் எல்லாம் சொன்னார். அதிலே பெரும்பாலான செய்திகள் அவர்கள் பேசியது பாரதிய ஜனதா இப்படி இருக்கிறது, பாரதிய ஜனதா மோசமாக இருக்கிறது, பாரதிய ஜனதா அந்த மாநிலத்திலே சரியில்லை, பாரதிய ஜனதா இந்த மாநிலத்திலே சரியில்லை, உங்கள் கூட்டணியில் என்று கடைசியாக கேட்கிறார்கள். நான் சகோதரர்களுக்கு சொல்லுவது, பாரதிய ஜனதா ஆளுகிற குஜராத் மோசமாக இருக்கிறது என்று நீங்கள் சொன்னால், பாரதிய ஜனதாவிற்கு முன்னால் காங்கிரஸ் ஆண்ட காலத்தில் குஜராத் எப்படி இருந்தது என்பதோடு தான் ஒப்பிட வேண்டும். மணிப்பூர் மோசமா, அங்கே முன்னால் இருந்த ஆட்சியோடு தான் ஒப்பிட வேண்டும். தமிழ்நாடு என்று வருகிற போது பாரதிய ஜனதா என்று நீங்கள் சொன்னால் நான் காங்கிரஸோடு உங்களை ஒப்பிட வேண்டி வரும். காங்கிரஸ் கட்சி இங்கே இருந்தபோது எனக்கு முன்னாடி கூட என்னுடைய சகோதரர், அன்பு சகோதரர் அல்புகாரி அவர்கள் குறிப்பிடுகிற போது கூட குறிப்பிட்டு சொன்னாங்க, அவர் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியில என்னுடைய தமிழ் அமுது எல்லாம் கேட்டிருக்கேன் என்று சொன்னால் எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி. அவர் தமிழ் உணர்வு உள்ளவர், அவருக்கு நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். அந்த காலகட்டத்திலே நான் நாம் தமிழர் கட்சியில் இருந்தேன் என்று சொன்னார். உண்மை, அது ஒன்றும் மாற்று கருத்தில்லை. நாம் தமிழர் கட்சியில் இருந்த ஒருவன் உருவாக்கிய அந்த கவிதையை எப்படி என் சகோதரர் அல்புகாரி அவர்கள் கேட்டார்? ஏனென்றால் அவர் அன்றைக்கு காங்கிரஸில் இல்லை என்று நினைக்கிறேன். அவர் இருந்தாரா தெரியவில்லை. ஆனால் நிச்சயமாக அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் அன்றைக்கு காங்கிரஸில் இல்லை. நாங்கள் எல்லாம் ஒரே இடத்தில் நின்றுதான் பேசிக் கொண்டிருந்தோம். ஆனால் அதில் வியப்பு என்னவென்றால், இன்றைக்கும் நாங்கள் அன்றைக்கு எதிர்த்த திமுகவையும் அன்றைக்கு எதிர்த்த காங்கிரஸையும் நாங்கள் எதிர்த்து கொண்டே இருக்கிறோம். அந்த இடத்திலே நான் இருக்கிறேன். அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் தான் கொஞ்சம் மாறிவிட்டார். பரவாயில்லை, அது அரசியல் சூழல், எல்லாரையும் மாற்றும். அதையெல்லாம் தாண்டி காங்கிரஸ் கட்சியோடு தான் நீங்கள் பாரதிய ஜனதாவை ஒப்பிட வேண்டும். தமிழ்நாடு என்று வருகிற போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நீங்கள் திமுகவை ஒப்பிடுங்கள், திமுகவின் ஆட்சி காலத்தை ஒப்பிடுங்கள். அங்கே பேசியவர்களும் சரி, ஐயா விஜயநரசு அவர்களும் சரி குறிப்பிடுகிற போது அதிமுக செய்திருக்கிறது என்பதை மறுக்கவில்லை. அண்ணன் செந்தில்வேல் அவர்கள் அவர் ஒரு லாவகமாக அடிப்பதிலே ஒரு வல்லவர். முழுக்க சுத்தி வந்து விடுவார், வந்துவிட்டு அப்படியெல்லாம் சொல்ல முடியுமா என்று கேட்பார். சொல்லுங்கள் என்றுதான் நான் சொல்லுகிறேன், சொல்லுங்கள். நான் கேட்பது என்னன்னா, அதிமுகவை சேர்ந்தவர் கைது செய்யப்பட்டார், இன்னொருவர் கைது செய்யப்பட்டார் என்று அதுவல்ல பிரச்சனை. ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களுக்கு ஆளுங்கட்சி துணை போகிறது என்பதுதான் பிரச்சனை. அரசு துணை போகிறது என்பது பிரச்சனை. கொடநாடுன்னு கேட்கறீங்களா, 5 வருஷம் ஆட்சி நடத்திக்கிறீங்களா, கொடநாடுல என்ன ஆக்ஷன் எடுத்துக்கிறீங்க? நீங்கள விசாரிச்சிருக்கோம், நாங்க தயாராத்தானே இருக்கிறோம். அதுல எள்ளளவு பிழையும் எங்கள் பொதுச் செயலாளர் மேல் இல்லை என்பதைத்தானே நாங்கள் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம் மீண்டும் மீண்டும்.
5 வருஷமா ஒண்ணுமே இல்லாம இன்னைக்கு வந்து இதை ஒரு குற்றச்சாட்டாக நீங்கள் முன்னே வைப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அதே மாதிரி அவர்கள் சொன்னதிலே நான் ஒரு இடத்துல மாறுபடுகிறேன். பள்ளி கல்வித்துறையை ரொம்ப வளர்த்திட்டோம். இந்த ஆண்டு இடைநிற்றல் 24-25 பள்ளிக்கூடத்தில் இடைநிற்றலினுடைய விகிதம் 8.5 விழுக்காடு அதிகரித்திருக்கிறது இருக்கிறது. மத்திய அரசினுடைய தகவல். நீங்கள் மத்திய அரசை பற்றி தானே பேசுகிறீர்கள். நான் எடுத்தே கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போ இந்த அரங்கத்தில் நான் கொடுக்குறேன். அண்ணனுக்கு வேணா வாட்ஸ்அப் பண்றேன். அண்ணன் கேட்டார் இல்லைங்களா, நான் அண்ணனுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுறேன். முடிஞ்சா நீங்க அதையும் போடுங்க. இந்த ஆண்டு அதிகரித்திருக்க இடைநிற்றல் அதிகரித்திருக்கிறது. அண்ணன் குறிப்பிடுகிற போது சொல்லுகிறார் 15 ஆண்டு கால ஆட்சியில இன்றைக்கு வருகிற பொருளாதார முன்னேற்றத்திற்கு நீங்கள் தான் காரணம் என்று சொல்லுவீர்கள். ஆமாம், நாங்கள் தான் காரணம். ஐயா கருணாநிதி அவர்கள் விட்டு போகிற போது 2006 2011 அந்த ஆட்சி காலத்துல தான் தமிழ்நாட்டில் இருக்கிறவனுக்கு யூபிஎஸ்னு ஒரு கருவி இருக்கிறதே தெரியும். மின்சாரமே இல்லாத நிலையிலே கருணாநிதி அவர்கள் தமிழ்நாட்டை விட்டு போனார். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தான் மின்சாரம் வரும். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியாம இருக்கலாம். இன்னைக்கு 40 வயசு ஆனவங்க யாராச்சும் தெரியாதா இந்த நிலைமை? இந்த 2011 தேர்தல் பிரச்சாரத்திலேயே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னார், அதிமுக ஆட்சி அமைந்தால் அடுத்த 6 மாத காலத்தில் மின்மிகை மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றுவோம், தமிழ்நாட்டில் மின் உற்பத்தியை பெருக்குவோம். பெருக்கி காட்டினார். மின்சாரமே இல்ல, பொருளாதார உற்பத்தியில சாதிச்சாங்களாம். அதிமுக வந்து கெடுத்துச்சான். மின்சாரமே இல்லாதவ எப்படிங்க கம்பெனி இருக்கு, எப்படிங்க தொழில் நடக்கும், எப்படிங்க பொருளாதார வளர்ச்சி இருக்கும்? 2021 என்ன பொருளாதார வளர்ச்சி? 0 என்று அண்ணன் கணக்கு போடுகிறார். 2021 அரசுக்கு எந்த வருமானமும் இல்லாத காலம், கொரோனா காலம். எல்லா வரி வருமானமும் நின்றுச்சு. அரசாங்கத்து கஜானாக்கு 1 ரூபா உள்ளவல்ல அந்த காலகட்டம். அது எல்லா தொழிலும் நிறுத்தப்பட்டிருந்த காலகட்டம். அதை தாண்டி ஒரு உயிர் கூட பட்டினியிலே போகாத வண்ணம் அம்மா உணவகங்கள் என்கிற அச்சய பாத்திரங்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திறந்துவிட்டு மக்களை காப்பாற்றிய காலம் அந்த காலம். நீங்க இன்னைக்கு இருக்கிறது அதோட ஒப்பிட்டு நான் கேட்ட எந்த கேள்விக்காவது நீங்க பதில் சொல்றீங்களா? 2வது சுற்றுலையாவது நீங்கள் சொல்லுவதற்கு முயற்சி செய்யணும். நான் கேட்டது வெளிப்படையாக கேட்டது. அண்ணன் கூட மரியாதைக்குரிய என்னுடைய சகோதரர் அல்புகாரியும் கூட பேசுகிற போது உங்க கட்சியில் அடிக்கலையான்னு கேட்கிறார். நான் அதை கேட்கல. சகோதரர் அதை தவறாக உள்வாங்கிட்டார் நான் நினைக்கிறேன். நான் கேட்ட கேள்வி வேற. என்னுடைய கேள்வி ரொம்ப வெளிப்படையானது. அரசு அதிகாரிகள், அரசு ஊழியர்கள் மீது அரசியல்வாதிகள் நடத்துகிற கொடுந்தாக்குதல் ஆளுங்கட்சியினரால் அரங்கேற்றப்படுகிறதே, இந்த ரவுடிசம் வேறு எந்த ஆட்சியிலாவது இருந்ததுண்டா? இதுதான் என் கேள்வி. நீங்க அதுக்கு வேற ஏதோ சொல்லக்கூடாது. அங்க அடிச்சாங்க இங்க அடிச்சாங்க, அதெல்லாம் பிரச்சனை. ஒரு பொறியாளர், அவர் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுங்க. கவர்மெண்ட் சர்வெண்ட்டை ஓங்கி கன்னத்துல அறையிறாருங்க ஒரு எம்எல்ஏ. அந்த கவர்மெண்ட் சர்வெண்ட் அவருக்கு தலைமையா இருக்கிற கமிஷனர் போய் கேஸ் கொடுக்குறாருங்க. அந்த கேஸ்ல என்னங்க நடவடிக்கைன்னு கேட்டா, அண்ணன் இவர் திருவொற்றியூர் எம்எல்ஏ சங்கர் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தாங்களா? என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? கட்சியில பொறுப்புல இருந்து பகுதி செயலாளராக இருந்தார் நினைக்கிறேன். அந்த பொறுப்புல இருந்து நீக்கினாங்க. இப்ப மறுபடியும் அதே பொறுப்புக்கு போட்டாங்க. வந்துட்டாரு, உள்ளதா இருக்காரு. இப்ப நான் கேட்டது, கைது பண்ணப்படுறாரா எம்எல்ஏ? கைது பண்றக்கூடிய குற்றமா இல்லையா? அரசு ஊழியரை தாக்குவது கைது பண்றக்கூடிய குற்றமா இல்லையா? வழக்கு கொடுத்தது கமிஷனர். வழக்கு கொடுக்கலைன்னா கூட அவங்க வழக்கு கொடுக்கலன்னு சொல்லி தப்பலாம். ஏன் சங்கர் கைது செய்யப்படல? ஏன் படல? அப்ப இந்த கேள்விக்கு நாங்கள் விடை கேட்டா எங்கெங்கயோ சுத்திட்டு உங்க காலத்துல அண்ணன் செந்தில் அவர்கள் குறிப்பிடுகிற போது ஒன்றை சொல்லுகிறார். கஞ்சான்னு கேட்டாலே சரினா ஞாபகம் வருதான். அண்ணனுக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எல்லாம் ஞாபகம் வரக்கூடாது. சவுக்கு சங்கர் ஞாபகம் தான் வரணும் உங்களுக்கு நியாயமா. பத்திரிகையாளர்களுடைய வீடுகளிலே கொண்டு போய் கஞ்சாவை வைத்து அந்த பத்திரிகையாளர்களை வேட்டையாடுகிற ஒரு அரசாங்கம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பத்திரிகையாளர், ஒரு ஊடகவியலாளர் பேசுகிறார் என்றால் கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள முடியாமல் அவன் வீட்டிற்குள்ளே கழிவு நீரை கொண்டு போய் ஊற்றுகிற ஒரு அரசு இங்கு நடந்து கொண்டிருக்கிற போது நீங்க எதையோ பேசுறீங்க. அந்த கஞ்சாவை சொல்லல, நான் சொல்லுகிற கஞ்சா. நீங்க எத்தனை பேர், இன்னும் 10 பேர் அந்த பக்கம் உட்கார்ந்து நீங்க வாதிடுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள், நான் ஏற்றுக்கிறேன். தமிழ்நாட்டில் இன்றைக்கு கஞ்சா இல்லாத தெரு இல்லை என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. நீங்க எவ்வளவு வேணா மறுங்க, சத்தியமா இல்லையா? இது எல்லா பக்கம் இருக்கு. எல்லா குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார். பத்திரிகை எடுங்க, நானும் பத்திரிகை ஆசிரியர் தான். பத்திரிகை எடுங்க, நம்முடைய பத்திரிகையில் போடுற செய்திகள் எடுங்க. 100 செய்தி போட்டீங்கன்னா 98 கொலை, 98 பாலியல் வன்புணர்வு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்ட பிறகு கஞ்சா போட்டிருந்தான், போதைப்பொருள் பயன்படுத்தி இருந்தான் என்பதுதான் ரிப்போர்ட். கேட்டா இன்னொரு செய்தி அண்ணன் சொல்றாங்க, அதானிக்கு கொடுத்துட்டீங்க, குஜராத்திலிருந்து வருது. குஜராத்திலிருந்து வந்தா தடுக்கக்கூடாதுன்னு தமிழ்நாடு காவல்துறைக்கு உத்தரவு போட்டிருக்கீங்களா? அண்ணன் சொன்னாங்க, ஏன் அதை நீங்க தடுக்க வேண்டியதானே? தடுக்கிறதுக்காகத்தான் 2026 அரியணை கேட்கிறோம். உங்களால முடியல, தடுக்கிற எப்படின்னு எங்களுக்கு தெரியும், சட்டம் ஒழுங்கை நேர்த்தியாக வைத்திருப்பது எப்படின்னு எங்களுக்கு தெரியும், அதனால தான் கேட்கிறோம். அதே மாதிரி செய்தி அதிமுகன்னு எடுத்துட்டாவே 2 செய்தி. எங்க பொதுச் செயலாளர் சொன்னாராம், டிவியில பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதை நான் பலமுறை விளக்கி விட்டேன், மீண்டும் ஒரு முறை பரவாயில்லை சொல்லுகிறேன். டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு அவர் சொன்னது எங்கே? அவர் என்ன சொன்னார்?
செக்ரட்டரிஸோடு IAS ஆஃபீஸர்ஸோடு மீட்டிங்கில் உட்கார்ந்துருக்கார் அங்கே நடக்கிற பிரச்சனையில். அந்த மீட்டிங் போயிட்டு இருக்கும்போது பல துறைகளினுடைய செக்ரட்டரிஸ் உட்கார்ந்து இருக்கும்போது துப்பாக்கி சூடு நடந்து விட்டது என்கிற செய்தி அந்த அறையிலே இருந்த டிவியில் வருது. அதன் பிறகுதான் அந்த செய்தியை நான் பார்த்தேன். அவர் நான் உத்தரவு கொடுக்கவில்லை, துப்பாக்கியில் சுடுவதற்கு நான் உத்தரவு கொடுக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டுவதற்கு சொன்ன செய்தி அது. இவங்க பேசுறது என்னமோ அவர் வீட்டில் தூங்கிட்டு இருந்த மாதிரி, அவருக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி திடீர்னு எழுப்பி டிவியில் காட்டுறாங்க. அப்படிலாம் இல்லை. செக்ரட்டரிஸ் மீட்டிங் தான் நடக்கும். ஒரு முதலமைச்சர் அதைத்தான் செய்வாரு, அதைத்தான் செய்து கொண்டிருந்தார். அப்போ தொலைக்காட்சியில் வர செய்திக்கு நான் பதில் கொடுத்தேன் என்பதை அவர் அதில் குறிப்பிட்டிருந்தார். அதே போல பொள்ளாச்சி வழக்கை என்னன்னு சொன்னாங்க. அண்ணன் ஆளுங்கட்சியை சார்ந்தவர், சட்டத்துக்கு விரோதமாக அவரே பேசிக் கொண்டிருக்கூடாது. பொள்ளாச்சி வழக்கு 8 மாசத்துக்கு அப்புறம் அதிமுக வழக்கு கொடுத்துச்சுன்னு சொன்னாங்க. தப்பான செய்தி. எந்த தொடர் போராட்டம்? 3வது நாள் இந்த பிரச்சனை முதல்ல அதை கொண்டு போய் அந்த எஸ்பி கிட்ட வழக்கை கொடுத்தவரே அந்த தொகுதியின் எம்எல்ஏ தான். இதை மறுத்து அதிமுக தலைவர்களுக்கு அந்த பாலியல் கொடுமையில அந்த குற்றத்தில் தொடர்பு இருக்கிறது என்று பிரச்சாரம் செய்தது திமுக. அந்த பிரச்சாரம் செய்த காரணத்திற்காக இன்றைக்கு துணை முதலமைச்சராக இருக்கிற உதயநிதி அவர்களுக்கு தமிழ்நாட்டினுடைய உயர்நீதிமன்றம் அவதூறு வழக்கிலே இனி பேசக்கூடாது என்பதை சொன்ன பிறகு தேர்தல் பிரச்சாரங்களில் சில பேர் தொடர்பு என்று அவர் பேசிக்கொண்டு போனதெல்லாம் இங்கே நடந்தது. சிபிஐ வழக்கை விசாரித்து குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுத்திருக்கிறது. இன்றைக்கு திமுக பரப்பிய அந்த பரப்புரை அத்தனையும் பொய் என்பது தெரிந்துவிட்டது. சிபிஐ இன்றைக்கு குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருச்சு இல்ல. திமுகவுக்கு அது மேல நம்பிக்கை இல்லைனா, இந்த வழக்கில் உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என்று நினைத்தால் நீங்க மறுபடியும் வழக்கு எடுத்து நடத்துறது யார் சார் தடுத்தா? ஏன் சார் 5 வருஷமா நீங்க மறுபடியும் வழக்கு எடுக்கல? அப்படின்னா நீங்க ஏத்துக்கிட்டீங்க. உங்க முதலமைச்சர் சிபிஐ கொடுத்த குற்றவாளிகள் சரியானவர் என்பதை ஏற்றுக்கொண்டார், அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டு விட்டது. அப்புறம் ஏன் வாதத்தில் அதை பேசுறீங்க? எவ்வளவு முரண்பட்ட வாதம். அங்க இருந்த அந்த எஸ்பி இதே கொளத்தூர்ல சிஎம் தொகுதியில் தாங்க இருந்தார் போன மாசம் வரைக்கும். போன மாசம் டிரான்ஸ்பர் அவர் ப்ரமோட் பண்ணி இங்க வச்சிருந்தீங்க, நீங்க தான் வச்சிருந்தீங்க எஸ்பி பாண்டியராஜன். தூத்துக்குடியில துப்பாக்கியில சுட்டவனுக்கு கமிஷனை போட்டு விசாரிக்கிறதுக்கு அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் கமிஷன் போட்டது எடப்பாடியார். அந்த கமிஷன் ரிப்போர்ட் கொடுக்குது, இவர்கள் தான் சுடுவதற்கான முடிவெடுத்தார்கள், இவர்கள் தான் சுட்டார்கள், இவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கையும் கிரிமினல் குற்ற வழக்கிலே இவர்கள் கைது செய்யப்பட வேண்டும்னு அருணா ஜெகதீசன் அறிக்கை. ஏன் சார் நடவடிக்கை எடுக்கல ஸ்டாலின் அரசாங்கம்? துப்பாக்கி சூட்டை பேசி ஓட்டு வாங்குறீங்களே சார். அந்த துப்பாக்கி சூட்டுக்கு காரணமானவனை கைது செய்யணும் சொன்னது இன்னைக்கு வரைக்கும் பண்ணல. கைது செய்யலினா பரவாயில்ல சார், அவனுக்கு ப்ரமோஷன் கொடுத்தது சார் உங்க கவர்மெண்ட். அந்த அதிகாரிக்கு ப்ரமோஷன் கொடுத்த கவர்மெண்ட் சார் நீங்க. அப்ப அதிமுக குறித்து ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. எதையோன்னு தேடுறது, அப்புறம் விட்ட குறைக்கு பிஜேபி பிடிச்சிக்கிறது. இப்ப நான் பிஜேபிக்காக பேசணும்னு நீங்க விரும்புறீங்களா? இங்க பாரதிய ஜனதா கட்சி தெளிவுபடுத்தி இருக்கு. இங்க பாருங்க, இந்த கூட்டணியில மீண்டும் நான் தெளிவுபட சொல்லுகிறேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து ஆட்சி அமைக்கும். அவ்வளவுதான். இதை எங்க பொதுச் செயலாளரும் சொல்லிட்டாரு, பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவரும் சொல்லிட்டாரு, அமித்ஷா அவர்களும் சொல்லிட்டு போயிட்டாரு, மோடி அவர்கள் பேசிய மேடையிலும் சொல்லிட்டு போயிட்டார். ஆட்சி அமைக்க போவது அதிமுக, கூட்டணியிலே பிஜேபி இருக்கிறது. இப்ப நான் சொல்லுகிறேன், இதே எங்களை கேட்கறீங்களா, நீங்க கொண்டு அடகு வச்சிட்டீங்க. நான் பல முறை கேட்டு விட்டேன், இன்றைக்கு வரைக்கும் பதில் இல்லை. அதிமுக பிஜேபியோடு கூட்டணியில் இருந்ததை ஒழிய கூட்டணி அரசவையில் பங்கேற்கல. இந்த நாங்க ஒரு 13 மாத காலம் வாஜ்பாய் அரசு நடந்த காலத்தில் தாண்டி அதிமுக வரலாற்றிலேயே மத்திய அரசில் இல்லை. ரொம்ப குறுகிய காலம், 18 ஆண்டு காலம் மத்திய அரசிலே பங்கெடுத்தது திமுக. மினிஸ்ட்ரி வாங்கிட்டு உள்ள உட்காந்து இருந்தீங்க. நான் இன்னைக்கு கேட்கிறேன், அதிமுக தேர்தல் கூட்டணியில் இருந்துச்சு. இதே பாரதிய ஜனதா கட்சி உங்க ஸ்டாலின் அவர்கள் தான் கையெழுத்து போட்டு கொடுத்தார். அவர் துணை முதலமைச்சராக இருக்கும்போது மீத்தேன் எடுக்கிற திட்டத்துக்கு, அந்த மீத்தேன் எடுக்கிற திட்டம் தஞ்சை டெல்டால நடைமுறைப்படுத்தப்படணும்னு காங்கிரஸ் திட்டம் கொண்டு வந்துச்சு. ஸ்டாலின் கையெழுத்து போட்டார், பாரதிய ஜனதாவும் எடுக்கணும்னு தான் சொல்லிச்சு. தடுத்து நிறுத்தினது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்து அதை தடுத்து நிறுத்தி காட்டினார். பாரதிய ஜனதாவை எதிர்த்து பண்ணோம். பாரதிய ஜனதா 3 மொழி கொள்கை, காங்கிரஸ் கொண்டு வந்த அதே 3 மொழி கொள்கை இன்னும் கொஞ்சம் மாத்தி அவங்க கொண்டு வந்தாங்க. அவ்வளவுதான் விஷயம். அவங்க கொண்டு வரும்போது ஹிந்தி கட்டாயம் இல்லைன்னு சொல்லி பாரதிய ஜனதா கொண்டு வந்துச்சு. தமிழ்நாட்டில் 2 மொழி கொள்கை தொடரும் அறிவிச்சவர் எடப்பாடியார். பாரதிய ஜனதாவை எதிர்த்தான் பண்ணும். பாரதிய ஜனதா கேட்டதுக்கு எதிர்த்தான் பண்ணும். இன்றைக்கும் கூட பொது சிவில் சட்டத்திற்கு ஆதரவுன்னு பாரதிய ஜனதா நிலை எடுக்குது. நாங்கள் எதிர்க்கிறோம். நீட் தேர்வுக்கு எதிர்த்து நீங்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்ட போது அந்த தீர்மானத்தை ஆதரித்தது அதிமுக. செய்து காட்டுன்னு சொன்னோம். நாங்க இருக்கிற போது இட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் வழக்கு போட்டோம். எங்க பொதுச் செயலாளர் போட்டிருக்காரு, சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருக்கு. நீட் தேர்வு அன்கான்ஸ்டிடியூஷனல் வழக்கு போட்டோம். நீட் தேர்வை கொண்டு வந்த திமுக எங்களை பார்த்து பாரதிய, நான் கேட்கிறேன், இது மாதிரி ஒன்ன சொல்லுங்க சார். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நீங்க கூட இருந்த போது காங்கிரசுக்கு எதிராக, காங்கிரஸை எதிர்த்து நீங்கள் காப்பாற்றிய மாநில உரிமைன்னு திமுக ஒன்ன சொல்லுங்க சார். ஒன்னே ஒன்னு சொன்னார், கருணாநிதி அவர்கள் இருக்கிற வரை சொன்னார், நாங்கள் கொடியேற்றுறோம், உரிமை வாங்கிட்டோம். அதை தவிர நீங்க பண்ணது ஒண்ணுமே இல்லை சார்.
நீங்க மறுபடியும் நான் சொல்றேன், அதிமுக ஆட்சி காலம் ரவுடிசம் இல்லாத ஆட்சி காலம், அதிமுக ஆட்சி காலம் கஞ்சா வஸ்துக்கள் இல்லாத ஆட்சி காலம், அதிமுகவின் ஆட்சி காலம் மக்களுக்கான ஆட்சி காலம். அதிமுக ஆட்சி காலத்திலே கட்சிக்காரன் தெருவில் இறங்கி ரவுடிசம் பண்ணுவதை எவனும் பார்க்க முடியாது, எந்த தலைவரும் அனுமதிக்க மாட்டார்கள். அப்படித்தான் அதன் ஆட்சி காலம் முழுமையும் இருந்திருக்கிறது. இனி வரப்போகிற ஆட்சியும் அப்படித்தான் இருக்கும். இன்றைக்கு மக்களை பாதிப்புக்கு உள்ளாக்கி இருப்பது திமுகவினுடைய இந்த ரவுடிச கல்ச்சர் தான். இதை ஒட்டுமொத்தமாக மக்கள் தூக்கி எறிவார்கள். கட்டாயமாக 2026 அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார். 2026 எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இரட்டை இலைகளுக்கானது. நன்றி, வணக்கம். குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா Kela Iral Sri Kamachi Chit Fund Private Limited. For contact 9345055654. Ganga Suites Hotel Ganga. For corporate bookings contact 9600863333 and 9952253333. Herbo Care இயற்கை மருத்துவமனை.